81st question. The degree of consolidation is வந்து u. இப்போ u பார்த்தீங்கன்னா tv is equal to pi by 4 u square. இந்த ஃபார்முலாலையும் சரி நெக்ஸ்ட் ஃபார்முலாலையும் சரி u is directly proportional to tv and tv is directly proportional to cv. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா it is directly proportional to time and it is inversely proportional to square of the drainage path. அது எப்படின்னா இப்போ இங்கே பாருங்கள் u is directly proportional to tv. tvங்கிறது வந்து it is directly proportional to time and it is inversely proportional to square of the drainage path. So option B is the right answer. 82nd question. Time factor for a clay layer is. Time factor வந்து it is a dimensional parameter directly proportional to permeability, inversely proportional to drainage path, independent of thickness of the clay. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா directly proportional to permeability தான் ரைட் ஆன்சர். எப்படி அப்படின்னா இப்போது டைம் ஃபேக்டரிங் வந்து இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சிவி அண்ட் சிவி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பெர்மியபிலிட்டி. அதனால் இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கே. இப்போது சி ஆப்ஷன் பார்த்தா இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ட்ரைனேஜ் பாத் தான். ஆனால் இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த ட்ரைனேஜ் பாத். அதான் வந்து ரைட் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆப்ஷன் சி வந்து தப்பு. ஹென்ஸ் த கரெக்ட் ஆன்சர் வந்து பி. 83rd question. If the time required for 50% consolidation of a remolded sample of clay with single drainage is T, then the time required to consolidate the sample of clay with the same degree of consolidation but with double drainage. இங்கே வந்து ரெண்டு கேசஸ் இருக்குது. ரெண்டு கேசஸ்லையுமே 50% கன்சாலிடேஷன் தான். ஆனால் ஃபர்ஸ்ட் கேஸில் வந்து சிங்கிள் ட்ரைனேஜ், செகண்ட் கேஸில் வந்து டபுள் ட்ரைனேஜ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 50%ங்கிறது வந்து கான்ஸ்டன்ட். இப்போ வந்து என்ன கேட்குறாங்கன்னா டைமுக்கும் ட்ரைனேஜ் கண்டிஷனுக்கும் உள்ள ரிலேஷன் பார்த்தா இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டி ஸ்கொயர். ஸோ T1 by T2 is equal to d square divided by d by 2 the whole square. டபுள் ட்ரைனேஜ்னா நம்ம d by 2ன்னு எடுக்கணும் திக்னஸை. ஸோ T1 is equal to 4 times T2. இங்கே வந்து T2 வந்து எவ்வளோ டைம்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ இட் இஸ் 1 by 4 times. ஆப்ஷன் B. 84th question. A clay layer A with single drainage and coefficient of consolidation CV takes 6 months to achieve 50% consolidation. The time taken by clay layer B of the same thickness with double drainage and coefficient of consolidation is CV by 2. இங்கேயுமே ரெண்டு கிளே இருக்குது. ஃபர்ஸ்ட் கிளேயில் வந்து CV கொடுத்துருக்கா. CV வந்து அப்படியே தான் இருக்குது. அதே மாதிரி சிங்கிள் ட்ரைனேஜ் கண்டிஷன் 6 months டைம் கொடுத்துட்டாங்க, 50% கன்சாலிடேஷன் சொல்லிட்டாங்க. ஆனால் செகண்ட் கேஸில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிவியை வந்து ஹாஃபாக குறைச்சிருக்காங்க. டபுள் ட்ரைனேஜுங்கிறதுனால திக்னஸ்மே ஹாஃபாக குறையும். இப்போது டைம் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ பார்த்தா டிவி ஈக்குவல் டு சிவி இன்டூ டி டிவைடட் பை டி ஸ்கொயர். இதில் டைம் வித் ரெஸ்பெக்ட் டு திக்னஸ் ஆஃப் த drainage path and CV அப்படின்னு பார்த்தா it is directly proportional to d square and it inversely proportional to CV. ஸோ டிக்கு பதிலாக d by 2 the whole squareன்னு போட்டு CV வந்து CV by 2 அப்படிங்கிறத போட்டோம் அப்படின்னா டைம் T2 அப்படிங்கிறத நமக்கு வந்து கிடைச்சிரும். T2 வந்து 3 months. Hence the correct option is A, 3 months. 85th question. The coefficient of consolidation for clay normally. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கன்சாலிடேஷன் ஆஃப் கிளே என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதை வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே பார்த்துருக்கோம். சிவி வந்து இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு லிக்விட் லிமிட் அண்ட் இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ். ஸோ ஆப்ஷன் ஏ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கன்சாலிடேஷன் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் லிக்விட் லிமிட். இங்கேயுமே பார்த்துக்கோங்க. இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு லிக்விட் லிமிட் அண்ட் இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ். 86th question. The direct measurement of permeability of the specimen at any stage of loading can be made. இதில் வந்து டைரக்ட் மெஷர்மெண்ட் ஆஃப் பெர்மியபிலிட்டிங்கிறது வந்து ஃபிக்ஸட் ரிங் டைப் கன்சாலிடோமீட்டரும் பண்ணலாம், ஃப்ளோட்டிங் ரிங் டைப் கன்சாலிடோமீட்டர்லையுமே பண்ணலாம், ரெண்டுத்துலையுமே பண்ணலாம். ஆனால் அட் எனி ஸ்டேஜ் ஆஃப் லோடிங் அப்படின்னு இருக்கும்போது ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஃபிக்ஸட் ரிங் டைப் கன்சாலிடோமீட்டர் தான் வந்து எனி ஸ்டேஜ் ஆஃப் லோடிங்கில் வந்து நம்ம பெர்மியபிலிட்டி வந்து கால்குலேட் பண்ண முடியும். 87th question. The compressibility of a sand is. இப்போ சாண்டுக்கும் கிளேக்கும் கம்ப்ரெசிபிலிட்டி வந்து கம்பேர் பண்ண சொல்கிறாங்க. எது ஜாஸ்தியாக இருக்குது, எது கம்மியாக இருக்குது, இல்லைன்னா எது ரெண்டுமே சேமா அப்படின்னு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ரெசிபிலிட்டி வந்து இட் வில் மெயின்லி டிபெண்ட் ஆன் வாய்ட் ரேஷியோ. இப்போ வாய்ட் ரேஷியோ அதிகமாக இருக்குது அப்படின்னா கம்ப்ரெசிபிலிட்டியுமே அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதுவே கம்மியாக இருக்குது அப்படின்னா இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வாய்ட் ரேஷியோ. ஸோ ஃபைன் சாயிலில் வந்து வாய்ட் ரேஷியோ வந்து அதிகமாக இருக்கும். இப்போ கிளேயில் பார்த்தோம் அப்படின்னா வாய்ட் ரேஷியோங்கிறது வந்து ஜாஸ்தி. ஸோ கம்ப்ரெசிபிலிட்டியுமே ஜாஸ்தி. ஹென்ஸ்
இந்த கொஷனில் compressibility of sand is much less than that of clay. எதனாலனா void ratioனால. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். 88th question. Select the correct statement. The coefficient of compressibility of an over-consolidated clay is less than that of normally consolidated clay. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஓவர் கன்சாலிடேட் கிளேக்கும் நார்மலி கன்சாலிடேட் கிளேக்கும் ரெண்டுத்தில் எது அதிகம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கம்ப்ரெசிபிலிட்டி. இப்போது ஓவர் கன்சாலிடேட் கிளே எடுத்தோம் அப்படின்னா அது ஆல்ரெடி கன்சாலிடேட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம என்ன லோடு அப்ளை பண்ணாலுமே அது எந்த ஒரு சேஞ்சும் காட்ட போகிறதில்ல. ஆனால் நார்மலி கன்சாலிடேட் கிளே அப்படின்னா என்னது, அதை சாண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த நார்மலி கன்சாலிடேட் கிளேயில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கம்ப்ரெசிபிலிட்டிங்கிறது அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. எதை விட அப்படின்னா ஓசிசி விட. ஓசிசி ஆல்ரெடி கன்சாலிடேட் ஆகிடுச்சு. அதனால் அதோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கம்ப்ரெசிபிலிட்டிங்கிறது கம்மியாக தான் இருக்கும் என்சிசியை விட. ஸோ ஏ இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஓகே, இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கம்ப்ரெசிபிலிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு எதெல்லாம் சேஞ்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போது இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கம்ப்ரெசிபிலிட்டிங்கிறது என்னது, அதை அதோட சிம்பிள் ஏவி, டெல்டா இ டிவைடட் பை டெல்டா சிக்மா. இப்போ இதில் அது ஒரு சாயிலுக்குமே இட் வில் சேஞ்ச். அதே மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்குமே. இப்போது ஸ்டேட்டுங்கிறது எதை சொல்கிறாங்க அப்படின்னா ஓசிசி, என்சிசி அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் கிளே இருக்கும் போதோ இல்லைன்னா சாண்ட் இருக்கும் போதோ எப்படி இருக்கும் அப்படின்னா அது வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு ரைட் ஆப்ஷன் இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாயில் அண்ட் ஆல்சோ டிஃப்ரெண்ட் ஃபார் சாயில் அண்டர் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் கன்சாலிடேஷன். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். 90th question. The ultimate consolidation settlement of a structure resisting on a soil. The ultimate consolidation settlement அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, டெல்டா ஹெச். டெல்டா ஹெச் வித் ரெஸ்பெக்ட் டு வாய்ட் ரேஷியோ எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த ஃபார்முலாவில் பார்த்தோம் அப்படின்னா டெல்டா ஹெச் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வாய்ட் ரேஷியோ. ஸோ ஆப்ஷன் ஏல டெல்டா ஹெச் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் இனிஷியல் வாய்ட் ரேஷியோ. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் 91 question. The ultimate consolidation settlement of a soil is with respect to compression index கேட்குறாங்க. டெல்டா ஹெச் with respect to compression index என்னது, சிசி தான் compression index. So it is directly proportional to cc. Hence option B is the right answer, directly proportional to compression index. 92nd question. A normally consolidated clay settles 10 mm when effective stress was increased from 100 kN per meter square to 200 kN per meter square. If the effective stress is further increased from 200 kN per meter square to 400 kN per meter square, then the settlement of the same soil is. இப்போ ரெண்டு கேஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேஸில் செட்டில்மெண்ட்டோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 100லேருந்து 200. செகண்ட் கேஸில் செட்டில்மெண்ட் கேட்டிருக்காங்க. அதோட எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் எப்படி வேரி ஆகுது அப்படின்னா 200லேருந்து 400. இதுக்கு இந்த டெல்டா ஹெச்சோட ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஆனால் சிசி பற்றியோ இல்லை E0 பற்றியோ எதுவுமே அவங்க சொல்லலை. ஸோ அதனால் இதை அப்படியே நம்ம யூஸ் பண்ணுறோம். சிசி E0 நெக்லெக்ட் பண்ணிவிட்டு. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் பார்த்தோம் அப்படின்னா சிக்மா நாட்டுங்கிறது இனிஷியல் ஸ்ட்ரெஸ். இனிஷியல் ஸ்ட்ரெஸ் என்னது 100. ஸோ சிக்மா நாட் இஸ் ஈக்குவல் டு 100. டெல்டா சிக்மா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு என்ன வரும் 200 - 100. அதே மாதிரி டெல்டா ஹெச் ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு 10 mm. அது மூணுத்தி சப்ஸ்டியூட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கிறோம். சிக்மா நாட் 100, டெல்டா சிக்மா 200 - 100 ஈக்குவல் டு 100. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். செகண்டில் ஹெச் செகண்ட் ஈக்குவேஷன் போடும்போது ஹெச் அன்னோன். அதே மாதிரி இதில் எப்படி ஸ்ட்ரெஸ் வேரி ஆகுது அப்படின்னா 200லேருந்து 100 400. ஸோ சிக்மா நாட் இஸ் ஈக்குவல் டு 200 அண்ட் 400 என்ன அப்படின்னா ஃபைனல் ஸ்ட்ரெஸ். ஸோ டெல்டா சிக்மா 400 - 200 விச் இஸ் ஈக்குவல் டு 200. அதையுமே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இதை செகண்ட் ஈக்குவேஷன். இந்த ரெண்டு ஈக்குவேஷனுமே டிவைட் பண்ணி ஹெச்சோட வேல்யூ கேல்குலேட் பண்ணால் 10 மீட்டர்னு வரும். கோர்ஸ் கிரெயின் சாயில்ஸ் ஆர் பெஸ்ட் காம்பேக்டட் பை. இப்போது இதுக்கான காம்பேக்டிங் எக்யூப்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கோர்ஸ் கிரெயின் சாயில்ஸ் தான் என்னது, இட் இஸ் அ கிரானுலர் சாயில், அப்படி இல்லைன்னா சாண்ட். இது ரெண்டுமே யூஸ் பண்ணுறது என்ன, இது ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தா வைப்ரேட்டர்ஸ். ஸோ ஆப்ஷன் டி வைப்ரேட்டரி ரோலர் தான் கரெக்ட் ஆப்ஷன். இப்போது மற்ற சாயில்ஸ்க்கான ரோலருமே நம்ம படித்து வச்சுக்கணும். ஏன்னா மோஸ்ட்டாக இது கேட்டுட்ருக்காங்க இந்த மாதிரி கொஷின்ஸ்.
ஸோ 94th question, with the increase in amount of compaction energy, optimum water content-ம் dry density என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது இந்த கிராஃப் எடுத்தோம் அப்படின்னா வாட்டர் கண்டென்ட்டும் ட்ரை டென்சிட்டி ரெண்டுமே வந்து இட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அண்ட் ஹென்ஸ் இப்போ நம்ம காம்பேக்ஷன் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா வாட்டர் கண்டென்ட் வந்து ஆப்வியஸ்லி டிக்ரீஸ் ஆகும். வாட்டர் கண்டென்ட் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா இட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மேக்ஸிமம் ட்ரை டென்சிட்டி. ஸோ அது வந்து மேக்ஸிமம் ட்ரை டென்சிட்டிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகும். Hence option B is the right answer. 95th question, the maximum dry density up to which any soil can be compacted depends upon. இப்போ இந்த மேக்ஸிமம் ட்ரை டென்சிட்டி வந்து எதெல்லாம் வந்து எஃபெக்ட் பண்ணும்? இப்போ இந்த போன கொஷனில் பார்க்கும்போது இந்த அமௌண்ட் ஆஃப் காம்பேக்ஷன் எனர்ஜி வந்து எதை அஃபெக்ட் பண்ணுது? வாட்டர் கண்டென்ட்டே அஃபெக்ட் பண்ணுது, ட்ரை டென்சிட்டியை அஃபெக்ட் பண்ணுது. அப்போ ஆப்வியஸாக ட்ரை டென்சிட்டி வந்து காம்பேக்ஷன் எனர்ஜியுமே அஃபெக்ட் பண்ணும், வாட்டர் கண்டென்ட்டுமே அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதில் ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மாய்ஸ்சர் கண்டென்ட் ஒன்லி, amount of compaction energy only, both moisture content and amount of compaction energy. ஸோ சி தான் வந்து ரைட் ஆன்சர். 96th கொஷின், இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா காமா டி, ஏர் வாய்ஸ், வாட்டர் கண்டென்ட் அண்ட் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டிக்கான ரிலேஷன். இதுவுமே ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு கொஷின் தான். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஸ்ட்ரெயிட் ரிலேஷன்ஷிப் கேட்டிருக்காங்க, ஆப்ஷன் சி. 97th கொஷின், for better strength and stability, the fine grained soil and coarse grained soils are compacted respectively at. இப்போது இந்த ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டெபிலிட்டி கான்செப்ட் வந்தோடனே அதே மாதிரி இந்த ட்ரை அண்ட் வெட் கான்செப்ட் ட்ரை அண்ட் வெட் ஓஎம்சி என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கிராஃப்க்கு வந்துடணும். இதில் ட்ரை அண்ட் வெட் ஓஎம்சி அப்படின்னு சொல்கிறது என்னென்னா ஆப்டிமம் மாய்ஸ்சர் கண்டென்ட். எப்பயுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபைன் கிரைண்ட் சாயிலாக இருக்குது அப்படின்னா வெட் ஓஎம்சி வந்து எப்படின்னா ஆப்டிமம் மாய்ஸ்சர் கண்டென்ட் விட அதிகமாக இருக்கும். இதுவே வந்து ட்ரை ஓஎம்சிங்கிறது வந்து ஆப்டிமம் மாய்ஸ்சர் கண்டென்ட்லேருந்து கம்மியாக இருக்கும். அது வந்து கோர்ஸ் கிரைண்டுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ZAVLங்கிறது வந்து 0 ஏர் வாய்ட் லைன். அங்கே வந்து டிகிரி ஆஃப் சேச்சுரேஷனுங்கிறது வந்து 100% இருக்கும். ஃபைன் கிரைண்டுக்கு வந்து வெட் ஓஎம்சி, கோர்ஸ் கிரைண்டுக்கு வந்து ட்ரை ஓஎம்சி. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஃபைனுக்கு வந்து வெட்டு, கோர்ஸ்க்கு வந்து ட்ரை. ஓகே. 98th கொஷின், செலக்ட் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா எஃபெக்டிவ் கோஷன் ஆஃப் அ சாயில் கேன் நெவர் ஹாவ் நெகட்டிவ் வேல்யூ. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், த எஃபெக்டிவ் ஆங்கிள் ஆஃப் அ இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் ஃபார் அ கோர்ஸ் கிரைன்டு சாயில் இஸ் ரேர்லி பிலோ 30 டிகிரி. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் பார்க்குறோம் அப்படின்னா கோர்ஸ் கிரைன்டு சாயிலுக்கு எப்பயுமே 30 டிகிரிக்கு கீழே தான் வந்து 5ஓட வேல்யூ இருக்கும். 28, 27 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ அது ஆப்ஷன் பிங்கிறது வந்து கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட். அதே மாதிரி எஃபெக்டிவ் ஆங்கிள் ஆஃப் அ இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் ஆஃப் அ சாயில் இன்க்ரீசஸ் ஆஸ் அ ஸ்டேட் ஆஃப் காம்பேக்ஷன் இன்க்ரீசஸ். இப்போது காம்பேக்ஷன் இன்க்ரீஸ் ஆக எஃபெக்ட் அந்த 5ஓட வேல்யூமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சி ஆப்ஷனுமே வந்து கரெக்ட். Okay, effective angle of an internal friction is a complicated function of mineralogy and clay size content. இப்போ 5ஓட வேல்யூ எடுத்தோம் அப்படின்னா clay சைஸை வந்து டிபெண்ட் பண்ணியும் இருக்கும். அதே மாதிரி அந்த சாயிலோட காம்போசிஷனுமே வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பிசிடி மூணுமே வந்து ரைட் வேல்யூஸ். இப்போது ஏ ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா எஃபெக்டிவ் கோஷன் ஆஃப் அ சாயில் கேன் நெவர் ஹாவ் நெகட்டிவ் வேல்யூ. இந்த நெவருங்கிற வேர்டு தான் வந்து இங்கே தப்பு. இந்த கொயஷனோட வேல்யூ வந்து நெகட்டிவ் வேல்யூமே வரலாம். இப்போ எப்படி அப்படின்னா இந்த மோர் சர்க்கிள் நம்ம ட்ரா பண்ணும்போது அதில் அந்த 5ஓட லைன் வச்சு தான் சியோட வேல்யூ வந்து நம்ம வந்து இன்டர்செக்ட் பண்ணி கேல்குலேட் பண்ணுவோம். அப்படி கேல்குலேட் பண்ணும்போது ஃபஸ்ட் குவாட்ரண்ட்லேருந்து செகண்ட் குவாட்ரண்ட்டுக்கு போகுது அப்படின்னா அந்த சியோட வேல்யூ வந்து நெகட்டிவாக தான் இருக்கும். ஸோ நெகட்டிவாக வர சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து ஏ ஆப்ஷன் தான் வந்து தப்பு. 99th question, for a loose sand sample and a dense sand sample consolidated to same effective stress, லூஸ் அண்ட் டென்ஸ் அண்ட் அதோட அல்டிமேட் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும், பீக் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஒரு கிராஃப் இருக்குது. இப்போது இந்த கிராஃப் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஸ்ட்ரெயினுக்கும் வரைஞ்ச கிராஃபு. இதில் டென்ஸ் சாண்டுக்கு வந்து பீக் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, லூஸ் சாண்டுக்கு வந்து பீக் வந்து கம்மியாக இருக்குது. அப்போ பீக் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா டென்ஸ் சாண்ட் தான் வந்து ஜாஸ்தி. அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா டென்ஸ் சாண்டும் சரி லூஸ் சாண்டும் சரி ஒரே பாயிண்டில் தான் வந்து அல்டிமேட் ஸ்ட்ரென்த்தை வந்து கெயின் பண்ணோம். ஆனால் பீக் வந்து ரெண்டுத்துக்குமே வேறு. ஸோ இந்த ஆப்ஷன் இதில் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் சி
The ultimate strength is same, but the peak strength of the dense sand is greater than that of the loose sand. So option C is the right answer. 99th question. 100th question. The shear strength of the soil is, shear strength na என்னது? tau. Tau is equal to C plus sigma tan phi-ங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ phi with respect to phi பார்த்தோம் அப்படின்னா it is directly proportional to tangent of phi. ஆனால் இதில் வந்து it is directly proportional to வெறுமனே phiன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஏ ஆப்ஷனில். ஸோ அது வந்து ராங். ஏவும் ராங், பியும் ராங். இப்போது decreases with increase in normal stress. ஆனால் வந்து tau is directly proportional to sigma. ஸோ டவு வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா சிக்மாவுமே டிக்ரீஸ் தான் ஆகும். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து ரைட் ஆன்சர்.